ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டூருக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே க்யூவில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி மருதமலை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் முருகரை பார்க்க. சனிக்கிழமை 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி, இது மே மாதம்தான். வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மணி ஒரு 5:30 மணிக்கெலாம் நாங்கள் க்யூவில் நின்றுட்டோம் விடியற்கால. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:15. 6 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கவே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே தான் கேட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் அன்றைக்கி போகும்போது பார்த்திங்கன்னா சஷ்டி செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க. ஆனால் அன்றைக்கி க்யூவே பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக 4வது பஸ்ஸு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 10 ரூபா. டிக்கெட் ஏறிட்டு அங்கே வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட டிக்கெட் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பஸ்ஸில் ஏறணும். பஸ்ஸு ஃபுல்லானதுக்கப்புறமா தான் பஸ் எடுக்கிறாங்க. அதேமாதிரி மேலேருந்து கீழே வர்றதுக்கு 10 ரூபா. இப்போ நம்ம கீழேருந்து இப்போ முருகரை பார்க்குறதுக்கு மலை மேலே போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்மளும் மருதமலை முருகரை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம முருகரை பார்க்க தான் நம்ம மலைக்கு போயிட்டுருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு கோஷத்தை போட்டுட்டு வாங்க, அப்படி நம்மளும் மலை மேலே கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வளைவாக இருந்ததுங்க. பஸ்ஸு அப்படியே வளைஞ்சி போகும்போது குட்டி குட்டி பசங்களாம் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாலியாகவும் இருந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மருதமலை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் வந்திருக்கேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாம் வந்திருக்கோம், என் ஹஸ்பண்ட் எல்லாம். திருப்பி நான் பசங்களை கூப்பிட்டுட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் குழந்தைங்க மருதமலை முருகரை பார்க்க வந்திருக்காங்க. காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. மலை அது பக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி பனிமூட்டமாகவும் சூரியனும் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே. யாரெல்லாம் மருதமலை முருகர் பார்த்துருக்கீங்க, பார்க்கல அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் காணொலி வழியாக மருதமலை முருகரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இடத்துல பேசுகிறேன், அப்புறமா மியூசிக் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம்.
எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் வந்து தெரியுது பாருங்கள். கோபுர தரிசனம் தான் காலையில் பஸ்ஸிலே வந்து எல்லாருமே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு தான் வந்து கோபுரத்தை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து கோஷம் போட்டாங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு தெரியல. அன்றைக்கி வந்து சஷ்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூரியன் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. மலை மேலே அப்படியே கிளைமேட் செம்மையாக இருந்தது. நம்ம மருதமலைக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 செகண்டு தான் கிட்ட வந்துட்டோம். நல்லாவே கோபுரம் தெரியுது பாருங்கள். முருகரை பார்க்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் இன்னும் பஸ்ஸிலே தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து கீழே இறங்கலை. பஸ்லேயே இருந்தே தான் நான் எடுத்தது இது. பாருங்கள், இப்போ எல்லோரும் வந்து பஸ்லேருந்து இறங்குறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரதுக்கு 10 ரூபா, மேலேருந்து சாமியை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு 10 ரூபா. தனித்தனியாக தான் நம்ம வாங்கணும். ஒரே டிக்கெட்லாம் கிடையாது. முருகர் பார்க்க படிக்கட்டு ஏறிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். 50-60 இருக்கும் படிக்கட்டு. மருதமலை முருகர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முருகர் தரிசனம். இன்றைக்கி சஷ்டி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். என்னால் நடக்க முடியல காலையிலேயே அப்படின்றதுனால என் பையன் கையை தான் பிடிச்சிட்டு நான் வந்து படிக்கட்டை வந்து ஏறிட்டு இருந்தேன்.
முருகர் தரிசனம் நல்லாவே கிடச்சிது. ராஜ அலங்காரத்தில் வந்து முருகர் வந்து இருந்தார். ரொம்பவே திருப்தியாக இருந்தது முருகரை பார்த்தது எனக்கு. ஜனமும் வந்து எங்களுக்கு கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. எங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சோம், இல்லை கம்மியாக தான் இருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து கியூ வந்து அதிகமாகவும் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் காலைல சீக்கிரம் வந்துவிட்டோம். நாங்கள் கோவிலில் வந்து மலை மேலே இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 6:30 நாங்கள் வந்து மலை மேலே இருக்கோம். நாங்கள் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைக்லலாம் வர ஆரம்பித்தாங்க, பைக்கு கார்லாம். சாமி தரிசனம் நல்லாவே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாம்பாட்டி சித்தர் கொகை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து போக போகிறது. நான் வந்து பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்து நான் போகல. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, என்னால் வேகமாக நடந்து வர முடியல அப்படின்றதுனால நான் வரல அப்படின்னிட்டேன். நானும் என் சின்ன பையனும் வரல, என் ஹஸ்பண்டும் என் பெரிய பையனும் தான் வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த வீடியோ எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு வந்து இறங்கிட்டே போகுது. நான் கூட ஸ்டெப்புலாம் இல்லாமல் அப்படியே சும்மா போயிட்டு வந்துடுவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பாம்பாட்டி சித்தர் கொகை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கோவிலுடைய வரலாறு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாம்பாட்டி சித்தர் கொகை கோயில் வந்து தனி நினைக்காதீங்க. நம்ம மருதமலை முருகர் கோயிலுக்கு நம்ம எப்படி மலை ஏறணுமோ ஸ்டெப்பு அதே தாங்க. அவர்கிட்ட இருந்து மேலே ஏறும்போது இவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து திருப்பி டவுனில் வந்து ஒரு ஸ்டெப்பு வருது. சில பேர் வந்து இது தனின்னு நினச்சிடாதீங்க, வேறு கோவில்லாம் கிடையாது. நம்ம முருகர் கோவில்லையே மலை மேலே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கொகை கோவிலுக்குன்னு தனியாக வந்து ஸ்டெப்பு வந்து இறங்குது பாருங்கள் டவுனில். நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா போகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால நான் சொன்னேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ டூர் போன வீடியோவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.